இந்த ஏஹெச் 12 வோல்ட் சார்ஜர் ஒர்க் ஆகலை, சரி பண்ணி தாங்கன்னு சொல்லி சென்னையிலேருந்து அனுப்பியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த சார்ஜர் 110 வோல்ட்டில் வேலை செய்கிறது. ஸோ எப்பவும் போல் 220 வோல்ட்டில் வேலை செய்கிற மாதிரி மாற்ற போகிறோம். அதனால் சார்ஜரை பிரித்து பார்த்தேன். ரெகுலராக இருக்கிற மாதிரி எஸ்எம்பிஎஸ் சர்க்கிட், ப்ரொடக்ஷன் சர்க்கிட், இண்டிகேஷன் சர்க்கிட் இருக்குது. பேட்டரியை பிரித்து பார்த்ததில் அதிலே பிஎம்எஸ் சர்க்கிட்டும் இருக்குது. சார்ஜரில் இண்டிகேஷனுக்கு நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற மினி வோல்ட்மீட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் எஸ்எம்பிஎஸ் பாட்டை மட்டும் தனியாக ஆங்கிள் கிண்ட வச்சு கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஒரு 12 வோல்ட் எஸ்எம்பிஎஸும் மினி வோல்ட்மீட்டரும் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு மினி வோல்ட்மீட்டரை சார்ஜரோட கவரில் மாட்டிக்க போகிறேன். மினி வோல்ட்மீட்டர் மாட்ட 2mm போல்ட் நட் யூஸ் பண்ணுறேன். அது ரெகுலராக யூஸ் பண்ணுற சுவிட்ச் போல்ட் நட்டை விட ரொம்ப சின்னதாகவே இருக்கும். மினி வோல்ட்மீட்டர் மாட்டிட்டு எஸ்எம்பிஎஸ் வேரையும் வோல்ட்மீட்டர் வேரையும் பேட்டரியோட டெர்மினல் ஃபஸ்ட்டு சால்ட்ரிங் பண்ணிப்போம். பழைய போர்டில் இருக்க ஏசி லைன் வேறு எடுத்து இந்த எஸ்எம்பிஎஸோட ஏசி லைனில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இப்போ போர்டு நகராத அளவுக்கு க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். க்ளூ காஞ்சதும் சார்ஜரை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பவர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி பேட்டரியை சார்ஜில் மாட்டினதும் பேட்டரியோட வோல்டேஜ் கட்டுது. இப்போ சார்ஜர் ஆன் பண்ணதும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வோல்ட் ஏறுது. ஃபுல்லாக சார்ஜ் ஆனதும் செக் பண்ணுறதுக்கு மிஷின் இல்லாதனால ஒரு பல்ப் வச்சு லோடு பார்த்துட்டு அவங்களுக்கு கொரியர் பண்ணியாச்சு. இது மாதிரி என்ன மாடல் பேட்டரி மிஷினாலும் ரிப்பேர் இல்லை ஆல்ட்ரேஷனுக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்.